ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன வீடியோனா அரிசி உருண்டை தாங்க செய்ய போகிறேன். இது அந்த காலத்தில் நமக்கு வீட்டிலே அம்மா பாட்டிலாம் செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பிட்டு இருப்பீங்க. சரின்ட்டு நானும் வீட்டில் செஞ்சேங்க. அவ்வளோ ஹெல்தி. வீட்லேயே நம்ம செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செய்யணும், இந்தமாரி நிறைய செஞ்சு கொடுக்கலாம். வீட்டிலே நம்ம அரிசி வறுத்து அதை அரிசி உருண்டை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்தமாரி செஞ்சேன்னா. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க. அதுக்கு அரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அது பாருங்கள், கலர் எவ்வளோ அழகாக பொன்னிறமாக ஆகுது பாருங்கள். அதேமாதிரி எல்லாமே நல்லா வறுபடணும். நம்ம பார்த்தாலே தெரியும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து வறுத்திங்கனாலே அழகாக பாருங்கள், எவ்வளோ அழகாக வெடிக்கிற அந்த வெடிக்கிற சவுண்டு கூட நமக்கு அழகாக கேட்கும். அது நல்லா பொரியணுங்க. பாருங்கள் ஒரு அரிசி விடாமல் அழகாக வறுந்துருச்சு, பொன்னிறமாக ஆகிடுச்சு எல்லாமே. அதை வீட்டில் முறை இருந்தால் எடுத்து வச்சு அதை கொட்டிக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம வறுத்தனா தீஞ்சு போயிடும். இதே போல் மீதி இருக்கிற அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்து கொட்டிக்கலாம். அதே ப்ரொசீஜரில் தாங்க பண்ணணும். இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போட்டு இது பண்ணாலே அழகாக பொன்னிறமா பாருங்கள். எல்லாமே நான் வறுத்த அரிசி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்தமாரியே வறுத்துக்கோங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் அரிசி வறுக்கும்போது கிண்டிக்கினே ஆற வச்சு எடுத்து தாங்க மிக்ஸி ஜாரில் போட்டேன். போடும்போது நீங்கள் ஒரு ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஏலக்காயும் இல்லை. நான் கடையில் கேட்டேன், அங்கேயும் இல்லைன்ட்டு சரி நான் ஏலக்காய் இல்லாமலே அரைச்சிட்டேன். ஏலக்காய் போட்டு அரைச்சேன்னா கொஞ்சம் மணமாக இருக்குங்க, வாசனையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஏலக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அது அரைக்கும்போது எப்படின்னா கொஞ்சம் ரொம்பவும் மழைன்னு இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக இருந்தால் தாங்க அது நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ரொம்ப மழைன்னு அரைப்பாங்க, கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு அப்படியே சைட்லேயே தேங்காய் உடைச்சிட்டாங்க. தேங்காய் உரித்து உடச்சி அது சீவறதுக்காக எடுத்து வச்சுட்டு, நிறைய பேர் சர்க்கரை போட்டு தான் செய்வாங்க. நான் ஆனால் வெல்லம் போட்டு தான் செய்வேன். எனக்கு சர்க்கரை போட்டு சரியாக அளவுலாம் தெரிய மாட்டுது. இப்போ ஒரு அரைப்படி அரிசி போட்டோன்னா அதுக்கு ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துப்பேன். அந்த மாதிரி தாங்க எனக்கு தெரியும். ஸ்வீட் ரொம்ப சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது. மீடியமாக இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவு ஸ்வீட் தேவையோ அந்த அளவு போட்டுங்க. எனக்கு மீடியமாக இருக்கிறதுனால நான் ஒரு அரைப்படி அரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம் போட்டுக்கேன்னா அதுக்கு மேலே நான் சேர்க்கலை. நான் அரைப்படி அரிசிக்கு அரைப்படி வெல்லம் சேர்த்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி 2-3 கிளாஸ் தண்ணி ஊற்றி அது கூட வெல்லத்தை போட்டு நாங்கள் அதை கரைய வச்சுட்டேங்க. எதுக்கு தண்ணியில் கொதிக்க வச்சு செய்கிறேன்னா, நம்ம வெல்லத்தில் மண் இருக்கும், அடியில் நிறைய மண் இருக்கும். நான் இதை கடைசியாக வடிகட்டும்போது காட்டுறேன் பாருங்களேன். நிறைய மண் இருக்கும். அதனால் எப்போவுமே நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் தான் வெல்லத்தை கரைப்பேன். நம்ம சில பேர் இதிலே கரைச்சி ஊற்றி அப்படியே போட்டு கிண்டிடுவாங்க. நம்ம இதில் ஆனால் அந்தமாரி பண்ணக்கூடாது. ஏன்னா வெல்லத்தில் நிறைய மண் இருக்கும். சைட்லேயே துருவிட்டேன். நான் அரிசி அவ்வளோத்தரம் போட்டு வறுத்தல, அது ஃபுல்லாகவே நான் போட்டு அரைக்கலை. நான் கொஞ்சமாக தான் போட்டேன். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, ஆளுக்கு 2-2னா போதும்ன்ட்டு நான் மீதி அரிசி எடுத்து வச்சுட்டேன். அது ஃபுல்லாலாம் நான் போடலை. நீங்கள் எத்தனை பேர் அப்படி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக தான் செஞ்சேன் நான். நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாரி போட்டுக்கோங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த பேர் போடணும். அதேமாரி நம்ம அரிசி அதில் கம்மியாக இருக்க மாரி இருக்கும். நம்ம அரைச்சி எடுத்தோன்னா நிறையா இருக்கும். அதனால் பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய்லாம் ஃபுல்லாக அழகாக சீவி எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம வெல்லம் பாகு இதாகிடுச்சான்னு பார்ப்போம். நீங்கள் ரொம்ப கம்பி பதெல்லாம் வேணாம், வெல்லம் கரைஞ்சாலே போதும். அதுக்கு மேலே வேறு எதுவும் தேவையில்லை. பாருங்கள், அந்த ஓட்டே நான் சுரண்டி எடுத்துருவேன், அந்தளவு தேங்காய் சுரண்டி எடுக்கேன். அழகாக பூ போல் வந்ததுங்க. சூப்பராக அந்த தேங்காவை பார்க்கவே அழகாக அதை எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெள்ளம் கொதி வந்தது. வெள்ளம் ஃபுல்லாக கரையணும். நீங்கள் சீவி கூட சேர்க்கலாம். நான் போய் கட்டி எடுத்துகிட்டு பாருங்கள், கொதி வருது பாருங்கள். அதில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெல்லம் கரையணும். ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் வேறு ஒரு வானலை வச்சு தாங்க வடிகட்டினேன். இதில் பாருங்களேன், எவ்வளோ வெல்லம் இருக்குதுன்னு மட்டும், எவ்வளோ மண் இருக்குது மட்டும் பாருங்கள்.
பார்க்க தாங்க வெல்லத்தில் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா இவ்வளோ மண்ணோட நீங்கள் சாப்பிட்டு இருப்பீங்க. அதனால் எப்போயுமே வெல்லம் சேர்த்திங்கன்னா அதை தனியாக வடிகட்டி மட்டும் சேருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வெல்லம், எவ்வளோ பாருங்கள் மண், வெல்லத்தில் நிறைய மண் இருந்தது. நீங்கள் எப்போவுமே இதுமாரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை லைட்டாக கொதிக்க வச்சுருங்க. இது வந்து ஆல்ரெடி கொதித்ததுனால நம்ம தனியாக இன்னொரு இடத்துல சேர்க்கும்போது டக்குன்னு கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரிசி நம்ம வறுத்து வச்சுக்கிறோம்ல, அது போட்டு நம்ம கிண்டினே இருக்கோம். கொஞ்சம் விட்டால் கூட ரொம்ப கட்டி ஆகிடும். அந்தமாரி விட்டுடாதீங்க. அது பாருங்க இதேமாரி கிண்டினே இருக்கணும். கைவிடாமல் நீங்கள் கிண்டினா தான் நமக்கு உருண்டை பக்குவம் கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக கிண்டின்னுக்க பாருங்கள். இது நல்லா கிண்டணும். கிண்டி ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ வந்து எல்லாம் அதை இழுத்துக்கிச்சு. கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த மாவு கொஞ்சம் இழுத்துக்கும். அந்த தண்ணி பக்கம்லாம் இருந்தால் இழுத்துக்கும். நீங்கள் அதிகமாக தண்ணி விட்டாலும் ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு நம்ம வீட்டில் யாருக்காங்களோ எல்லாருக்கும் கொடுத்துரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதேமாரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.